ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஹை ஸ்கூல் லவ் டிராமா அதோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நேத்து அந்த கன் கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட இனியும் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி யோசிச்சுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிடுவா. அடுத்து நம்ம ஹீரோயின் சரி நம்ம தான் பேசிட்டோம்ல, அங்க என் ஃப்ரெண்ட் மரியா தனியா இருக்கா, நான் போய் அவளை கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போக பாப்பாளா. அப்ப அந்த கன் இவளை ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் அவ தனியாளா இல்ல, அவ கூட வேற ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம மரியா ஒரு பக்கம் தனியா பாடிக்கிட்டு இருப்பான். ஆனா இது எல்லாத்தையும் அப்படியே பின்னாடி உட்காந்து நம்ம ஹீரோயினோட தம்பி ஜோ ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இத பார்த்தனே அந்த மரியா அப்படியே ஷாக் ஆயிருவா. நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த ஜோ ஒன்னும் இல்ல, ஆரா வந்து வெளியே கன் கூட பேசிக்கிட்டு இருக்கா, அதனாலதான் நான் உனக்கு கம்பெனி கொடுக்க இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டுன்னு அந்த மரியா பொண்ணுக்கு செம ஹாப்பி. வாவ், கன்னும் ஆராவும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காங்களா, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் கண்ணையும் தான் காட்டுவாங்க. அவங்க அடுத்து எப்படி பிளான் போட்டு இவனோட லவ்வ அந்த எங்க கிட்ட சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு யூவும் எங்கும் வந்துருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தனையும் யூக்கு லைட்டா கடுப்பாகும். அதுக்கடுத்து என்ன, அப்படியே இவங்க 4 பேரும் இப்ப ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்களா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த கன் அப்படியே அந்த யங் பொண்ணை கடுப்பேத்துறதுக்காக நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு பேசுறது, தலையை தடவி கொடுத்து பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதனால அந்த எங்கு கடுப்பாகிறாலோ இல்லையோ நம்ம யூ செமையா கடுப்பாயிருவான். இப்போ இந்த சீனை அப்படியே இன்னும் ஸ்பைசி ஆக்குற மாதிரி அந்த கன் அப்படியே நம்ம எல்லாரும் இப்ப ஃப்ரீ தானே, ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டேட்டிங் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். கரெக்டா இப்ப இந்த இடத்துக்கு அந்த மரியா பொண்ணும் ஜோவும் வந்துருவாங்களா. இந்த மரியா வேற ஏற்கனவே அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜேபு மேல கடுப்பா தானே இருக்கா, அதனால அவளுமே ஆமா ஆரா இது நல்ல சான்ஸ், வாங்க எல்லாரும் வெளியே போய் ஒன்ன ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்து என்ன, இவங்க 6 பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்து இவங்க ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் பிளேஸுக்கு தான் வந்திருப்பாங்க. இப்ப அப்படியே இவங்களோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. தனித்தனியா போட்டோ எடுக்கிறப்ப எல்லாரும் செம சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப ஒன்னா பேரா நின்னு போட்டோ எடுப்பாங்களா. இதுல பாக்கணும் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சோகமா இருப்பா, யூ ஒரு பக்கம் சோகமா இருப்பான், அந்த கன் அதுக்கு மேல செம கடுப்புல இருப்பான். ஆனா இவங்க எல்லாத்தையும் விட அந்த ஜோ தான் அப்படியே மரியா பக்கத்துல நின்னுக்கிட்டு செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சக்கடுத்து எல்லாரும் அப்படியே உட்காந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப இந்த ஜோ சும்மா இல்லாம சரி நம்ம டேட்டிங் வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், அப்புறம் என்ன இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல, எல்லாரும் ஜோடி ஜோடியா இப்ப என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டனே அந்த கன் அப்படியே ஆரா வா நம்ம 2 ஃபர்ஸ்ட் தனியா போலாம், அப்பதான் நம்ம பிளான நம்ம அழகா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் நம்ம ஹீரோயினை கூட்டு போயிருவான். அதுக்கடுத்து அந்த யங் பொண்ணும் யூ அப்படியே கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிருமா. இப்ப ஜோவும் மரியா மட்டும்தான் தனியா உட்காந்துருப்பாங்க. அப்ப அந்த ஜோ இது தாண்டா சாக்கு அப்படின்ட்டு மரியா வா நம்மளும் போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா அந்த மரியா ரொம்ப நல்ல பொண்ணு போல, அவ அப்படியே தயங்குவா. இதை புரிஞ்சுக்கிட்ட ஜோ அப்படியே இங்க பாரு நீ ஜேபுமோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், பட் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே வெளியே வந்திருக்கோம், இதெல்லாம் நீ பெருசா யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து என்ன, அவங்களும் அப்படியே தனியா சுத்துறதுக்கு போயிருவாங்க. அடுத்து அந்த கன்னையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருப்பா, சரி உனக்கு எங்க எத்தனை வருஷமா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், ஏன்னா நாங்கெல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் ஒன்னா வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்புறம் ஏன் உன்னோட லவ் நீ முன்னாடியே கன்ஃபஸ் பண்ணல, சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா அவ ஒன்னதான் அக்செப்ட் பண்ணிருப்பா, ஏன்னா என்ன கேட்டா அந்த யூவை விட நீ 1000 மடங்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அதுக்கு அந்த கன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் அவகிட்ட லவ்வ சொல்லலான்ட்டு தான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள யூவும் அவளும் ஒன்னாயிட்டாங்க, அதனாலதான் என் லவ்வனை சொல்ல முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இப்போ யூவும் எங்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல, 2 பேரும் பிரேக்கப் ஆயிட்டு திரும்பி பேட்சப் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்காங்க, அதனாலதான் நான் தைரியமா என்னோட லவ்வ கன்ஃபஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் எதையோ யோசித்துக்கிட்டே இருப்பாளா. அப்ப அந்த கன் அப்படியே ஆக்சுவலி நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ற, இத்தனைக்கும் நான் உன்னோட எக்ஸ் கிரஷ் வேற, அப்படி இருந்து எனக்காக நீ இவ்வளவு பண்ற, இப்பதான் புரியுது யூக்கு எதுக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, உன்னோட சாஃப்ட் நேச்சர் தான் கண்டிப்பா அவனுக்கு உன் மேல ஒரு கிரஷ் வர வச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிருவா, என்னது யூக்கு ஏன் மேல கிரஷா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த கன்னு இங்க பாரு நான் அவன் கூட பல வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன், எனக்கு தெரியாதா அவனை பத்தி அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதெல்லாம் கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம யூவையும்
அந்த யங்கையும் தான் காட்டுவாங்களா. இப்ப அந்த யூ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுவான், இங்க பாரு, நான் இதுக்கு ஒரு ட்ரை கொடுக்கலான்ட்டு நினைச்சேன், ஆனா எனக்கு உண்மையிலே உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரல, சோ நம்ம இதை இங்கே நிப்பாட்டிக்குவோமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த யங் பொண்ணு டக்குன்னு இந்த யூவை ஹக் பண்ணிட்டு, இப்ப கூட உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்குவா. ஆனா அதுக்கு அந்த யூவும், நான் உன் கூட உண்மையிலே பேட்சப் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப எதுவுமே நான் சர்ஜரிக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இல்ல, நானே இப்ப டோட்டலா மாறிட்டேன், அதனால நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா மட்டுமே இருப்போமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதை எப்படி இவ உடனே ஒத்துக்குவா, அதெல்லாம் முடியாது, முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. இப்படி நடக்கிறத இந்த கன்னும் நம்ம ஹீரோயினும் பாத்துருவாங்களா. அப்புறம் என்ன, அந்த கன் அப்படியே யங் பின்னாடியே போவோம். என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம ஹீரோயினும் யூ கிட்ட போய் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க போவாளா. ஆனா அன்னாரன் பார்த்து கரெக்டா இவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் இதே இடத்துக்கு அவுட்டிங்க்கு வந்திருப்பாரு, அவர் மட்டும் நம்மள ஒன்னா வச்சு பார்த்தாருன்னா ஸ்கூல்ல தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு இப்ப அந்த யூவும் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடுவாங்களா. இப்படி வேகமா ஓடினாதான் அந்த யூக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும்ல. இப்ப அதனால அவன் கஷ்டப்பட்டு பிரீத் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்ப உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா வந்து, உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. இவளை இவ்வளவு க்ளோஸா பார்த்தனையும் நம்ம ஹீரோ அவ்வளவுதான் இப்ப ஃபுல்லா ஆஃப் ஆயிருவான். அதுக்கடுத்து அந்த யூ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிருவான். உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், உன்னை எப்பப்பெல்லாம் பாக்குறேனோ என்னோட ஹார்ட் அவ்வளவு ஸ்பீடா துடிக்குது, நானும் நம்மளுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்ட்டு என் மனசை மாத்திக்க ட்ரை பண்றேன், ஆனாலும் உன்னோட உருவம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள அப்படி ஆழமா இருக்கு, எனக்கு உண்மையிலே உன்னை பிடிச்சிருக்கா இல்லன்னா இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணனால வந்த சைடு எஃபெக்ட்ஸ்னாலதான் இதெல்லாம் நடக்குதான்ட்டு எனக்கு சுத்தமா தெரியல அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. இதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பாளா. உடனே அந்த யூ, நான் சொன்னதை நீ நம்பல, சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், பேசாம உன் மேல எனக்கு உண்மையிலே லவ் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணி பாத்துருவோமா அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வருவான். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் விலகி போயிருவா. அதுக்கடுத்து அவளாவே, சரி நீ சொன்ன மாதிரி செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்ட்டு இப்ப டக்குன்ட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினும் யூவும் திரும்பி வீட்டுக்கு போறப்பதான் காட்டுவாங்களா. அந்த யூ இப்ப அப்படியே, அப்பனா எனக்கு உன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், இது ஒருவேளை என்னோட ஹார்ட் சர்ஜரியோட சைடு எஃபெக்ட்ஸா தான் இருக்கணும், ஏன்னா உன்னை கிஸ் பண்ணப்ப எனக்கு எதுவும் வித்தியாசமா ஃபீல் ஆகல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. இதை கேட்டோட நம்ம ஹீரோனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவ அப்படியே, நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஏன்னா எனக்குமே உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, சோ அது வெறும் சைடு எஃபெக்டா இருந்தது, ரொம்ப நல்லதுதான், நம்ம எப்பயும் போல கேஷுவலா இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அவ வாய் வழியா அதெல்லாம் சொன்னாலும் அவளுக்கு மனசளவுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப அப்படியே அடுத்த நாள் அந்த யங் பொண்ணை தான் காட்டுவாங்களா. அவ இன்ன வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருப்பா. அப்ப அவளை கன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த யங் பொண்ணு அழுகையை நிப்பாட்டாம, அந்த யூ இப்படி சொல்லிட்டான், இனிமேல் அவன் என் கூட ஃப்ரெண்டா கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ புலம்புவாளா. அதுக்கு அந்த கன் இப்ப அப்படியே, என்னாலையும் இதுக்கு மேலேயும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த எங்க பார்த்து சொல்லுவான். அந்த எங்குக்கு ஒரு செகண்ட்ல ஒண்ணுமே புரியாது, ஒரு மாதிரி குழப்பமா அப்படி முழிச்சுக்கிட்டு இருப்பாளா. இப்ப அப்படியே அந்த கன்னு அவளை லைட்டா ஹக் பண்ணிட்டு, இனிமேல் நான் உன்னை ஃப்ரெண்டா பார்க்க போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த மரியாவையும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜேபூமையும் தான் காட்டுவாங்க. அந்த ஜேபூம் இப்படி மரியா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நீ எதுக்கு ஜோ கூட வெளியே போன, அவன் கூட எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி இவன் திட்ட. அதுக்கு மரியா, நீ இவ்வளவு பேசுறியே, ஆனா நீ மட்டும் உன் கிளாஸ்மேட்ஸ் கூட நேத்து வெளியே சுத்தி இருக்க, நீ பண்ணலாம் ஆனா நான் பண்ணக்கூடாதா, இத்தனைக்கும் அந்த ஜோ வந்து உன்னோட மிடில் ஸ்கூல் ஃப்ரெண்டு, இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவ கேப்பா. ஆனா அதுக்கு அந்த ஜேபும் அப்படியே, இங்க பாரு, ஏன் எதுக்குன்னா காரணம் கேட்காத, அவன் கிட்ட பேசாதன்னா பேசாத அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. ஆனா அதுக்கு இப்ப அந்த மாதிரி அப்படியே கோச்சுக்கிட்டு, நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன், ஆனா நீ சொல்றதை மட்டும் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போயிருவா. இவங்க 2 பேருக்குள்ளதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாண்டு லவ் உருப்படியா இருந்துச்சு, இப்ப இந்த லவ்லயும் பிரச்சனை. அதுக்கடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் கன்னை மீட் பண்றதுக்காக வருவாளா. இப்ப அந்த கன் அப்படியே இவன் எங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவானா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி ஆயிரும். வா, அப்பனா நீ உன்னோட லவ்வ சொல்லிட்டியா, அவ என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா கேட்பா. ஆனா அதுக்கு அந்த கன் அப்படியே, நான் கன்ஃபஸ் பண்ற வேலையை முடிச்சிட்டேன், ஆனா இனி அவ தான் டிசைட் பண்ணி முடிவை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே டீப்பா இதை யோசிப்பாளா. இதை புரிஞ்சுக்கிட்ட கன் அப்படியே, இங்க பாரு, நான் இப்ப பண்ணதை தான் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம வெளிப்படையா சொல்லிடணும், அதை அவங்க அக்செப்ட் பண்றாங்களோ பண்ணலையோ அது அவங்க இஷ்டம், ஆனா சொல்றது நம்ம கடமை, நீயும் சொல்லுவேன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இன்டைரக்டா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அவன் போயிருவான். அதுக்கடுத்து இப்ப ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சக்கடுத்து இந்த 3 கேர்ள்ஸும் ஒன்னா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த யங் பொண்ணு மரியா கிட்டயும் நம்ம ஹீரோயின் கிட்டயும், நானும் யூவும் பிரேக்கப் பண்ணிட்டோம், எங்க 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாம யூ மனசுல வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. இதை கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அப்பனா என்னாலதான் இவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு டக்குன்ட்டு இப்ப யூவை மீட் பண்றதுக்காக போவாளா. ஆனா போற வழியில எல்லாத்துலயும் நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டே
போவா. இல்ல என்னால கண்டிப்பா பிரேக்கப் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவன் என்ன கிஸ் பண்ண கிடத்து என் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொன்னா. இது ஒரு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. சோ என்னால கண்டிப்பா அவங்க பிரேக்கப் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போவா. இப்ப அதுக்கடுத்து கிளாஸ் ரூமுக்கும் போயிருவாளா. அங்க பார்த்தா நம்ம யூ இருப்பான். ஆனா அவனை பார்த்து நம்ம ஹீரோயினால எதுவுமே கேட்கவே முடியாது. அவளும் அந்த கிஸ் எல்லாம் மறந்துட்டு நார்மல் ஆயிரலாம் தான் நினைப்பா. ஆனா அவளுக்கு தான் நம்ம யூ மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அதனால அவளால எதுவுமே பேச முடியாது. அந்த யூவுமே எதுவுமே பேசாம அப்படியே கிராஸ் ஆகி போயிருவான். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அழுகையா வரும். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த யூவுமே கிளாஸ் ரூமுக்கு வெளியே போய் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுமே இன்னொரு குழப்பத்துல தான் இருக்கான். அவனுக்கு ஆறா மேல லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசிக்காம இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காம இருக்குமா. அதனால சரி லவ் போச்சுன்னா போகுது, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சுக்கிட்டு அதுக்கடுத்து அப்படியே கேஷுவலா பழக ஆரம்பிப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மரியாக்கு இப்ப லவ்ல சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கா. அதனால அவளுமே ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருப்பா. ஆனா இந்த கேப்பை நம்ம ஜோ நல்லா யூஸ் பண்ணிக்குவான். அவன் அப்படியே சூப்பரா அந்த மரியாவை டேக் கேர் பண்ணிக்குவான். இப்படி எல்லாரோட லைஃப் கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஸ்டேட்ல தான் கரெக்டா எக்ஸாமும் வருமா. அதனால எல்லாரும் இப்போதைக்கு எக்ஸாம்ல தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் எக்ஸாம் எழுதி முடிச்சனையும் நம்ம ஜோ அப்படியே மரியா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு எக்ஸாம் எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி தோல்ல கை போட்டு பேசிக்கிட்டு இருப்பானா. இது அந்த மரியாக்கு பிடிக்காது. இங்க பாரு ஜேபூம் மட்டும் இதை பார்த்தானா தேவையில்லாம என் கூட சண்டை போடுவான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க டைம்லயே கரெக்டா அந்த ஜேபூம் இவங்க கிளாஸுக்கு வந்துருவான். அவன் இப்ப அப்படியே நம்ம மரியா கையை பிடிச்சு நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போயிருவான். அடுத்து இப்ப வெளியே வச்சு அந்த ஜேபும் நம்ம மரியாவை திட்டிக்கிட்டு இருப்பான். என்னது இது இப்படி க்ளோஸா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவன் உன் தோல் மேலாம் கை போடுறான். அவன் தான் கை போடுறானா உனக்கு எங்க அறிவு போச்சு, நீயும் அதுக்கு அலோ பண்ற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கத்துவானா. அதுக்கு அந்த மரியா அப்படியே இங்க பாரு அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் என் மேல கை போட்டான், இதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுற. இதே மாதிரி தானே ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன்னோட கிளாஸ்மேட் உன் தோல் மேல கை போட்டு பேசினதுக்கு நான் கோச்சுக்கிட்டேன். அப்போ நீ என்ன சொன்ன, அந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான் மித்தபடி எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்ப நீ என் கூட சண்டைக்கு வந்த. ஆனா அதுவே இப்ப என் வாழ்க்கையில நடக்குதுங்கிறப்ப உனக்கு கோவம் வருதா. நீ கோவப்படுறது கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி பேசுற பாத்தியா, அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த மாதிரியே டென்ஷன் ஆயிருவா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. இவங்க 3 பேரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜோ அப்படியே படிச்சு படிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, நான் போய் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போவோம். அதுக்கடுத்து நம்ம யூவும் ஐயோ எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்குவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயினா நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் உட்காந்து படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த யூ இங்க பாரு நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னை விட உன்னால கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்க முடியாது, சும்மா ஒரு 5 நிமிஷம் தானே வா சும்மா தரையில படுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு இழுப்பானா. ஆனா இழுத்த ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா வந்து அவன் மேல விழுந்துருவா. இதனால 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம யூக்கெல்லாம் அப்படியே ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே இருக்கும். ஆக்சுவலி இவனுக்கே வெக்க வர மாதிரி தான் இருக்கும். ஆனா இவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். என்ன உன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகுது, அப்பனா என்ன வெக்கப்படுறியா, இதெல்லாம் பார்த்தா உனக்கு என் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப க்ளோஸா வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானா. கரெக்டா அன்னாரன் பார்த்து திரும்பி அந்த ஜோ வந்துருவான். சோ நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா எந்திரிச்சிருவா. ஆனா இதுவே திரும்பி பார்த்தா அந்த யூ இன்னும் தரையிலேயே தான் படுத்திருப்பா. நம்ம ஹீரோயினும் அவன் சும்மா தான் படுத்திருக்கான் அப்படின்ட்டு எழுப்ப ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் எந்திரிக்கவே மாட்டான். என்னன்னு பார்த்தா அந்த யூ திடீர்னு அப்படியே மயங்கி கீழே விழுந்து கிடந்திருப்பான் போல. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம யூக்கு திடீர்னு என்னாச்சு, இதுக்கு நடுவுல இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி வேற. சோ அடுத்து அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.